ஷேய் நந்தி நந்தி பேசுகிறப்பா. தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு உள்ள ஜமீன் 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 இருந்திருக்கான்ல, ஜமீன் நிறையா இடத்துல கட்டமண்ணாக கிடக்கும். இது ரிப்போர்ட் எடுக்கிற சிபி ரிப்போர்ட்டு புரிஞ்சுக்கோப்பா. கணக்கு ஐயா போடுதாரு, கணக்கு கோர்ட்டில் கொடுத்துரு. சரியா? இந்த கணக்கு கோர்ட்டில் கொடுத்துரு. ஜமீன் காலத்தில் ஆண்ட கணக்கு உள்ளே இருக்கும். பூரா விவசாயம் பண்ணணும். அந்த இருக்கிற இடம் அந்த அவ்வளோக்குள்ளே தான் கொடுத்துக்கிட்டே வந்தது. கணக்கு அவ்வளோதான், விரித்து நான் கொடுக்கல அப்படின்ட்டார் ஐயா நீதியரசர். கடவுள் பூமியை நான் விரித்து கொடுக்கல, மானிட பிறவி உனக்கு இருப்பு இடம் எவ்வளவு அவ்வளோக்குள்ளே தான் போயிருக்கணும். கையெழுத்து போய் எல்லாம் நீதிமன்றத்தில் பதிஞ்சிருக்கணும், நீதிமன்றத்தில் கேட்டிருக்கணும். எதுவுமே இல்லை. ஒரு ஓட்டை இவன் இந்த கையில் அப்படி ஒரு தட்டிட்டு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அசிங்கம் பண்ணிட்டான். உலக நாடு அசிங்கம் பண்ணிட்டான். அந்த பேப்பரை அடிச்சு விட்டே நச்சுன்னு மிஷினை மூலியமாக லோடாக அடித்து இந்த 2ஆம் நம்பருக்கு பூரா லோடு போதா, அந்த மாதிரி இந்த லோடு பேப்பரை பூரா அடிச்சு லோடாக கொடுத்துட்டான். சிட்டி கிராமத்துக்கு எல்லாம் அந்த ஓட்டு போடுறது துட்டு பணம் கொடுக்கான்ல, அதுதான் வயலட்டு. அதுக்கு தான் இப்போ ரிவிட் அடிக்காரு. அப்படியே கசக்கி விட்டுருவார்ரா. புரிஞ்சிக்கோ, முக்கால் சத்தியம். ஆணும் பெண்ணும் ஜமீன் கணக்கு உள்ள கணக்கு நோட்டீஸ் நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து எல்லா ஜமீனுக்கும் அனுப்பிடுறப்பா. ஜமீனுக்கு அனுப்பின கணக்கு அது அப்புறம் வென்றுக்கு அனுப்பணும். புரியுதா? வென்றுலாம் பிடிச்சி சும்மா அடிச்சாச்சுன்னா கக்கிடுவான். காட்டா இந்த சேத்தூரில் கக்கிடுவான், சிவகிரியில் கக்கிடுவான், ராஜபாளையத்தில் தெற்கு பாளையத்தில் கக்கிடுவான், அடுத்து சாப்பிட்டூர் பேரையூரில் கக்கிடுவான், திண்டுக்கல் தேனியில் கக்கிடுவான். அடி கொடுக்கணும். சப்புன்னு இந்த ஜமீன் வாரிசு கிடப்பான், அவனுக்கு கக்கிடுவான். அது ஐயா செண்டா தூக்கிட்டு வருவார். ஒரப்பா நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோ, செண்டா தூக்கிட்டு வருவார். இங்கே சேத்தூரில் லேசாக தூக்குவார். ஏன்னா உள்ள வலையில் மாட்டி கொக்கி போட்டு மாட்டி இருக்குல்ல. நமக்கு அந்த வென்று போட்டுக்கான்ல, வென்று ஊமப்பே, அந்த ஊமப்பேல 4 மிதி நழுக்குன்னு மிதிச்சா கட்டான்னு கக்குவான். சிவேரில் ஒருத்தன் வென்று போட்டுக்கானா, அவனை அங்கே மிதிச்சாச்சுன்னா அந்த ஏரியா பூரா உள்ளே வந்துடும். அதுக்கு தான் வலையில் மாட்டி உள்ளே கொக்கி போட்டு தூக்கி கொண்டு வர்றார். இல்லை இடம் விற்பனைக்கு, இடம் போகிறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு கொடுக்கலடா. நீ ஆட்டிக்கோ. ஒன்று அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்க்கல, அந்த தூக்கி சொறி உள்ளே ஏற்றி வச்சுருக்காரு. கசைக்கு விட்டுருவார். புரிஞ்சுக்கோங்கடா, புரிஞ்சு நட. ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி கரெக்டாக புரிஞ்சுக்கோப்பா. பூரா ஜமீன் இருந்தால அது பூரா பவனாத்தில் கிடக்காண்டா, பவனாத்தில் கிடக்கான். குட்டுப்பு 4 குட்டுப்பு கொடுத்தா போதும். குற்றாலத்தில் கிடக்காண்டா, குற்றாலத்தில் இல்லை கடையத்தில் கிடக்காண்டா, கடையம் பாவனாசம் கடையத்துலலாம் கிடக்காண்டா ஜமீன். புரியுதா? இந்த பகுதி மதுரையில் கிடக்காண்டா ஜமீன். பூரா இடத்துலையும் ஜமீன் கிடக்கான், வாரிசு கிடக்கான். அதுக்கப்புறம் வென்றும் பத்திரப்பதிவு. இது இந்த 3 கணக்கும் கோர்ட்ஸிலேருந்து நோட்டீஸ் விட்டுருப்பா. புரியுதா? நீ கோர்ட்டிலேருந்து விடலட்டாலும் இவர் ஆட்டாமுட்டிக்காக கணக்கு இதைத்தான் தூக்குவார். அந்த வென்று பத்திரப்பதிவு, அந்த ஜமீன் இருந்த இடம் பூரா அதை அழைச்சி தூக்கிடாம பாரு. அதுக்கப்புறம் உள்ளே எல்லாவனும் வருவான். என்ன செஞ்சு வச்சுருக்கான்? 2ஆம் நம்பருக்கு வளைச்சி போட்டு வாங்கி கெட்டடமாக போட்டு கேட்டா போட்டிருக்கான். இதெல்லாம் பார்க்க வேண்டாமாப்பா? போட்டாச்சுப்பா கணக்கு. நீதிமன்றம் நீதி அரசர் கோர்ட்டு ஐயா போட்டார்ப்பா. நீதி அரசர் ஜமீன் அடுத்தாப்பில் வென்று அடுத்தாப்பில் பத்திரம் தானே. இந்த 3 பேத்துக்கும் நோட்டீஸ் விட்றப்பா. முக்கால் சதியம்.